போதே தாய்ப்பாலும் தமிழ்ப்பாலும் சேர்ந்து ஊட்டப்பட்டவர்கள் நாம் இறக்கும் வரையில் தமிழ் உணர்வு அழியாது, தமிழை அழிக்க நினைப்பவர்களையும் விடமாட்டோம் என இந்தி திணிப்புக்கு எதிரான கழக உடன்பிறப்புகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2வது மடல் எழுதியுள்ளார். தமிழை அழிக்க நினைப்பவர்களை விடமாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நம் தாய் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை காக்க கட்சி வேறுபாடுகளை கடந்து ஓர் அணியில் திரள வேண்டும் என்று அனைத்து கட்சித் தலைவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரி பகுதியில் உள்ள போர் பாயிண்ட் எனப்படும் தனியார் சொகுசு விடுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம் பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்து வரும் 2500க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சிரமமின்றி வந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீட்டில் காலணி வீசிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் நாடாளுமன்ற தொகுதிகளை குறைப்பதா என்று மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இன்று மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் இரவு முழுவதும் சிறப்பு பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதன் காரணமாக பூக்கள் விலை கடும் உயர்வு அடைந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக 2ஆம் ஆண்டு விழா தொடங்கியது. கெட் அவுட் கையெழுத்து இயக்கத்தை விஜய் தொடங்கி வைத்தார். தமிழகத்துக்கு கல்வி பேரிடர் நிதி தர மறுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கோவை வருகையை கண்டித்து காத்தி பார்க் பகுதியில் நேற்று கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா தொடங்கியது. இந்த விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் பங்கேற்றுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவு 8:50 மணிக்கு விமானம் மூலம் கோவை வந்தார். பீலமேடு விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் கட்சியினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பறவை பகுதியில் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு பேசுகையில், அப்பா அப்பா என பெண்கள் அலறும் குரல் ஸ்டாலின் அப்பாவுக்கு கேட்கவில்லையா என்று பேசியுள்ளார். சென்னைக்கு தினந்தோறும் வேலை மற்றும் படிப்பு நிமித்தமாக பல்லாயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் ஹைதராபாத், பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு வரும் விரைவு ரயில்கள் பராமரிப்பு பணிகள் காரணமாக எக்மோர் மற்றும் பெரம்பூரில் நிற்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதால் சுமார் 12,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையால் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படுவதை எதிர்த்து அடுத்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி அனைத்து கட்சிகள் கூட்டம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து விஜய், சீமான், பாஜகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சீமான் வீட்டில் வீசுவதற்காக பெட்ரோல் குண்டுகளுடன் சென்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் 10 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 4 பெட்ரோல் குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திண்டுக்கல் சின்னாலப்பட்டி அருகே 2 தனியார் பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பஸ்ஸில் இருந்த 15 பேர் காயமடைந்தனர். தமிழ்நாட்டிற்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை, இருமொழி கொள்கையே போதும் என்று சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் MP தெரிவித்துள்ளார். சேலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி MLA-வின் இள திருமண விழாவிற்கு தமிழக முதல்வர் முதல் நடிகர் விஜய் மகன் வரை பிரபலங்கள் பங்கேற்றனர். தமிழ் மொழியை அழித்ததில் திராவிட கட்சிகளுக்கும் பங்குண்டு என்று சீமான் பேசியுள்ளார். 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழக அரசு துறைகளில் நியமிக்கப்பட்டுள்ள தற்காலிக பணியாளர்களை நீக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தி திணிப்பை தொடர்ந்து எதிர்ப்போம், இன்னொரு மொழிப்போருக்கு தயாராக உள்ளோம் என்று தொண்டர்களுக்கு கடிதம் எழுதிய முதல்வர் மு க ஸ்டாலின், ஆதிக்கத்தை எதிர்ப்பதும் தாய்மொழியை காப்பதும் திமுகவினரின் ரத்தத்தில் ஊறிய உணர்வு என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து போலீஸ் அதிகாரிகளுடன் டிஜிபி சங்கர் ஜுவால் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக முதல்வரால் அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் அரசு ஊழியர்கள் திட்டமிட்டபடி தமிழகம் முழுவதும் நேற்று தற்செயல் விடுப்பு போராட்டம் மேற்கொண்டனர். இதன் காரணமாக அரசு அலுவலகங்களில் பணிகள் பாதிக்கப்பட்டன. தமிழகத்திற்கான லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்பது பொருத்தமற்றது என முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் கோபால்சாமி தெரிவித்துள்ளார். பல வேஷம் போடக்கூடியவர் அண்ணாமலை என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வருத்தம் தெரிவியுங்கள், இல்லை என்றால் என்று திருடிய இருசக்கர வாகனத்தை 4 நாட்கள் கழித்து மன்னிப்பு கடிதத்துடன் திருடன் விட்டு சென்ற சுவாரஸ்யமான சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்துள்ளது. 1500 ரூபாய் பணத்துடன் மன்னிப்பு கடிதம் எழுதியது தற்போது இணையத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. வேளாண்மை சந்தைப்படுத்துதல் கொள்கையை அமல்படுத்தக்கூடாது என்று விவசாயிகள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் இள திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக முதல்வர் ஸ்டாலின் நேற்று மதியம் 2:15 மணிக்கு சென்னையிலிருந்து சேலம் செல்லும் விமானத்தில் பயணித்தார். இதே விமானத்தில் பயணிக்கவிருந்த அன்புமணி ராமதாஸ் ஸ்டாலினுடன் விமான பயணத்தை தவிர்த்துள்ளார்.
வளர்ச்சி திட்டப்பணி மேற்கொள்ள வார்டுக்கு போதிய நிதி ஒதுக்காததை கண்டித்து வானூர் PTO அலுவலகம் முன் மண்சட்டியுடன் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்திய பாமக பெண் கவுன்சிலர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மந்தாரக்குப்பம் கடலூரில் காணாமல் போன 2 வாலிபர்களை சக நண்பனே கொலை செய்து மணல் குவாரியில் புதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி சாலை OMR டைட்டில் பார்க் சந்திப்பில் ரூபாய் 27 கோடியே 50 லட்சத்தில் கட்டப்பட்டுள்ள U வடிவ மேம்பாலம் மற்றும் 11 கோடியே 30 லட்சத்தில் கட்டப்பட்டுள்ள நடை மேம்பாலம் ஆகியவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். ஜமாத்துகளை ஒருங்கிணைந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வரும் முயற்சியை தொடங்கியுள்ளேன். கோவையில் உள்ள ஜமாத்துகளை சந்தித்து பேசினேன். தமிழ்நாடு முழுதும் பயணம் செய்து ஜமாத்துகளை சந்தித்து பேசி ஒன்று திரட்ட உள்ளேன் என்றும், திமுகவுக்கு ஓட்டு போட்டது தவறு எனவும் முஸ்லீம் லீக் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத் பளிச் என்று தெரிவித்துள்ளார். கூட்டணி தலைவர்களுடன் இணங்கி போக வேண்டியதில்லை என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கையில் திமுக நாடகத்தை யாரும் நம்ப மாட்டார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் K. அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்தானதை அடுத்து அமைதியடைந்திருந்த மதுரை மக்களை அடுத்து வரப்போகும் தொழிற்பேட்டை திட்டம் ஆதரவு எதிர்ப்பு என இரு தரப்பாக பிரிந்து நின்று போராட வைத்திருக்கிறது. கோவையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கோவை அதிமுக MLA அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை மேற்கொண்டனர். கோவில் நிலத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் தாதுமணல் கொள்ளை நடந்துள்ள நிலையில் அதற்கான ராயல்டி தொகையை கோவில் நிர்வாகத்திடம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவையை வந்த அமித்ஷாவுக்கு L. முருகன் சால்வையை அணிவித்து வரவேற்றுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை காழ்ப்புணர்ச்சியால் செய்யப்பட்டது. இது முழுக்க முழுக்க அரசியல். இந்த வழக்கை சட்டப்படி நீதிமன்றத்தில் சந்திப்பேன் என கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார். மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் 3வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. ரஞ்சி கோப்பையின் இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற கேரளம் அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டது. ISL கால்பந்து போட்டி ஈஸ்ட் பெங்கால் ஐதராபாத் அணிகள் இன்று மோத உள்ளன. ICC சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் B பிரிவில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு லாகூரில் நடைபெறும் லீக் ஆட்டத்தில் இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. தங்கமும் வெள்ளியும் இன்று விலை சற்றே குறைந்துள்ளது. அதன்படி இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 25, பவுனுக்கு ரூபாய் 200 குறைந்துள்ளது. இன்றைய 22 கேரட் 1 கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் 8050க்கும், இன்றைய 1 பவுன் தங்கத்தின் விலை 64400க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்தபடி வரும் 27ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 28ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மார்ச் 1ஆம் தேதி அன்று கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படியாக தொடர்ந்து 3 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.